Assalamu alaikum everyone, welcome back to the new video. நம்ம இன்னைக்கு நியூ ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மசூர் கி தால் தான். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பேனில் 1 ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம 1 மீடியம் ஆனியன் தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடணும். இந்த ஆனியன் ப்ரௌனிஷ் ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். யூ கேன் see the ஆனியன் இவ்வளோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது 1 டமாட்டர் தான். மீடியமான டமாட்டர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் தான். தேவையான அளவில் தான் நான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். மசூர் தால் நான் ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் நான் சோக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சோக் பண்ணால் சீக்கிரமாக பாயில் ஆகிடும். அதனால தான் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் மசூர் தால் தான் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடணும். ஆல்மோஸ்ட் சோக் பண்ணதுலே இதிலே பாயில் ஆகிருக்கும். ஸோ இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடணும். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகணும். தண்ணி இப்போ ஆட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் தான். உப்பு தேவையான அளவு. லாஸ்ட் ஐம் கோயிங் டு ஆட் கொத்தமல்லி தான். தண்ணி தேவையான அளவு தான். உங்களுக்கு கிரேவி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை வேணும்னா நீங்கள் கம்மியான வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த 1 டம்ளர் எடுத்திருக்கேன். கம்ப்ளீட்டாக போட்டுட்டேன் நான். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. மசூர் தால் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. நம்ம லெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா பாயில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க, நான் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஐ ஹோப்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.